இந்த மீடியாவில் அண்ணாமலை, சீமான், விஜய் இவங்க 3 பேரும் ட்ரெண்டிங் ஆகிறது ஒரு பேட்டர்ன் தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்குறீங்களா? அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அதில் அவர் நிறைய கருத்துக்கள் தெரிவிக்கிறாரு, நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாரு. அடுத்து அந்த கேள்விகளை கொண்டு போய் திமுக காரங்கிட்ட கேட்டு திமுகவில் கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அந்த இதுக்கு பதில் சொல்லி அண்ணாமலையை விமர்சித்து பேசி, திமுகவில் இருக்கிற வேறு யாராவது அமைச்சர்கள் அவரை விமர்சித்து பேசி, அதற்கு திரும்பவும் அண்ணாமலை ஏதாவது ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்து, இது பார்த்திங்கன்னா ஒரு 2 days 3 days அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த 3 நாளைக்கு அண்ணாமலை தான் முக்கியமாக லைம்லைட்லேயே இருப்பார். அவர் அப்படி இருந்துட்டு இருக்கிற போது திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பக்கம் சீமான் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார். அவர் எதையாவது பேசுவார். உடனே அது பார்த்திங்கன்னா வைரல் ஆகும். அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க, அவரை திட்ட ஆரம்பிப்பாங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கிற போதே டக்குன்னு விஜய் இந்த பக்கம் வெளியில் வரேன் அப்படிம்பார். அவர் ஏதோ அவருடைய கட்சிக்காரங்களை சந்திச்சார், பனையூருக்கு போய் முக்கிய தலைவருக்கு மாலை போட்டார் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வெளியில் வரும். இல்லை அவர் ஏதாவது ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு அதில் அவர் பேசின விஷயங்களை எடுத்து அதற்கு மற்றவர்கள் எல்லாம் பதில் சொல்லி அதை பற்றி டிவியில் விவாதம் நடத்தி, இது எல்லாமே ஒரு ரொட்டேஷனில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன் இப்படி செய்யணும்? இதை செய்கிறது யார்? மீடியா இன்றைக்கி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? திமுகவுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்குது. அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அடுத்தது சீமான், அடுத்தது விஜய் அப்படின்னு இப்படி ரொட்டேஷன்லேயே பண்ணிக்கிட்டே, அப்போ தமிழக மக்களுடைய ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே இந்த எதிர்க்கட்சிகள் மேலேயே வச்சுட்டு இருந்துருந்தா அது யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். ஏன்னா திமுகவுடைய ஆட்சியுடைய அவலங்களை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி திமுக எடுத்துக்கோங்களேன், இவ்வளவு அக்ரஸிவாக திரும்பவும் பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ரொம்ப நிதானமாக யோசிச்சு பாருங்கள். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சுது. அதற்கு முன்னாடி நீங்கள் பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்தீங்க. அது ஒரு அரசியல், அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா வரப்போகிறது நாடாளுமன்ற தேர்தல், அங்கே பாஜக தான் மிக முக்கியமான எதிரி, அவங்கள நம்ம அடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய அரசியல். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம்தான் ஆச்சு. இப்போ மறுபடியும் பாஜக எதிர்ப்பு, இந்தி திணிப்பு, வட மாநில எதிர்ப்பு, இதையே திரும்பவும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா கடந்த 10 மாதமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் மிக முக்கியமாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விவகாரம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக திமுக ஆட்சி மேலே மிகப்பெரிய அவப்பெயர் மக்கள் மத்தியில் இருக்குது. மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியை எப்படி மடமாற்றணும் அப்படின்னு யோசித்து திட்டம் போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இந்தி எதிர்ப்பை கையில் எடுக்கிறாங்க. அதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இது மக்களுக்கு எந்த விதத்துலேயும் பயனே இல்லாத விஷயம். ஹிந்தி எதிர்ப்பாகட்டும், இல்லை இந்த டீலிமிட்டேஷன் ஆகட்டும், இதெல்லாம் எப்போ வரப்போகுது? ஹிந்தி திணிப்பு அப்படின்னு இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஹிந்தி திணிப்பு இல்லை அப்படின்னு நம்ம எத்தனையோ தடவை சொன்னதுக்கு அப்புறமும் ஹிந்தி திணிப்புன்னு முதல்வர் வரைக்கும் தினமும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் நடக்க போகுது. அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சட்டம், ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டத்துக்கு ஒரு நீட்டிப்பு கொடுத்தது 2004 பாஜக தான் நீட்டிப்பு கொடுத்தாங்க. 2026 நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி திமுக என்ன பண்ணுறாங்க? மக்களை ஏமாற்றணும். பாருங்கள், டீலிமிட்டேஷன் கொண்டு தமிழகத்தோட தொகுதிகளை குறைச்சி வட மாநிலத்தில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களால தமிழகத்தில் தென் மாநிலங்களில் ஜெயிக்க முடியாது. அதனால் வட மாநிலத்தில் தொகுதியை அதிகம் பண்ணி அவங்க எப்பவுமே ஆட்சியில் இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. சரி, இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் கட்சி. அப்போது பாஜக 2025 வட மாநிலங்களை ஜெயிக்கிறதுக்காக 1970லேயே சட்டம் கொண்டு வந்ததா காங்கிரஸ்? மக்களை எவ்வளவு முட்டாளாக நினச்சிட்டு இருந்தா இவங்க இதெல்லாம் பேசுவாங்கங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பலாம், எதிர்கேள்வி கேட்க முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதான், அவங்க சொல்கிறது தான் பதில், அவங்க சொல்கிறது தான் ஸ்டேட்மெண்ட், அவங்க சொல்கிறது தான் விளக்கம். எந்த காரணத்தை கொண்டும் எவனாலையும் எதிர்கேள்வி கேட்க முடியாது. அப்படியே கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. அந்த கேள்வி அவங்க காதில் போய் சேரவே சேராது. இதுதான் திமுகவுடைய அஜெண்டா. இதுதான் இன்றைக்கி திமுகவுடைய அரசியல். தன்னுடைய கட்சிக்கு ஏற்பட்ட அந்த அவப்பெயரை நீக்கிறதுக்காகவும், மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசவே கூடாது, அதை மறந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த திமுக என்ன பண்ணுது? பயங்கரமாக பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்துருக்காங்க.
பாருப்பா 2 நாள் வந்து அண்ணாமலையை கவர் பண்ணு, அடுத்த 2 நாள் சீமானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, அதுக்கப்புறம் விஜய் வெளியில் வந்தவுடனே அவர் பின்னாடியே போ, எங்கே போனாலும் அவர் பின்னாடியே போ. இதுதான் வந்து இன்றைக்கி மீடியா பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக வந்து பாஜக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இதை மட்டும்தான் வந்து முதல்வர் பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ இதை பேசுகிறதுனால என்ன ஆகுது, மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே பெருசாக தெரியாது. ஏன்னா இன்றைக்கி சீமான் இருக்கார், விஜய் இருக்கார், அண்ணாமலை மட்டும்தான் வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி கேள்வி கேட்குறாரு. தினசரி கேள்வி கேட்குறது அவர் மட்டும்தான். இப்போ சீமானுக்கு அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை ஊதி பெருசாக்கி அவரை வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வந்து விடுறதுக்கு திமுக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து அறிக்கை விடுறதோட சரி, அவர் வந்து எப்பவும் போல் தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டாலும் அதில் வந்து பாஜகவையும் எதிர்ப்பார், திமுகவையும் எதிர்ப்பார். அப்படி தான் வந்து அவர் அறிக்கை விடுவாரே தவிர நேரடியாக எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். டே டு டே அஃபேர்ஸில் இது வரைக்கும் வந்து விஜய் வரவே இல்லை. ஸோ அப்போ இங்கே வந்து கேள்வி கேட்குறது யார் அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான் கேள்வி கேட்டுட்ருக்காரு. அதிமுக தலைவர் வந்து கேட்குறாரு, அவர் கேட்குறது வந்து பெருசாக மக்கள்கிட்ட போய் சேர்றதில்லை. ஏன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை. அதுவும் தேவைப்பட்டால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் பதில் சொல்லுவார். அதுதான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன். திமுகவை கேள்வி கேட்க முடியாது, அப்படியே கேட்டாலும் பதில் வராது. அப்படியே அவங்க சொன்னாலும் அவங்க சொல்கிறது தான் பதில். அவங்களா யாருடைய கேள்விக்கு பதில் சொல்லணும்னு செலக்ட் பண்ணி அவங்க தேவைப்படுற போது அவங்க சொல்லிக்குவாங்க. இதுதான் வந்து திமுகவுடைய அரசியல். இதற்கு வந்து மீடியா தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு துணை போயிட்டே இருக்குது. ஏன்னா மொத்த மீடியாவும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஒருவேளை அவங்க மாற்றி செஞ்சாலுமே அவங்க சேனல் இருக்காது. ஏன்னா கேபிள் டிவியும் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. சேனலை தூக்கி பின்னாடி போடு, அந்த சேனலை பிளாக் அவுட் பண்ணு, ஒரு 2 நாள் பண்ணாங்க அப்படின்னா அந்த சேனல் மண்டி போட்டே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. திமுகவுடைய இந்த நுணுக்கமான அரசியலை மக்கள் புரிஞ்சுக்கணும். எதற்காக இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு திமுக என்ன செஞ்சாலும் அதை வந்து யோசிக்கணும். இதற்கு பின்னாடி என்ன இருக்குது, ஏன் வந்து இவங்க இதை பற்றி பேசுகிறாங்க, எதற்காக வந்து இந்த பிரச்சனையை இந்த நேரத்தில் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது அத்தனையுமே யோசித்தா மட்டும்தான் இந்த திமுகவுடைய அரசியல் புரியும். அப்போ தான் அவங்கள வந்து எதிர்கொள்ள முடியும். அப்போ தான் வந்து மக்கள் முட்டாளாகாமல் இருக்க முடியும். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இங்கே திமுக செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான், மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்களை முட்டாளாக்குவது, அவர்களை ஏமாற்றுவது, அவர்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடுவது, அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்வது. இதைத்தான் அவங்க 3 தேர்தலில் பண்ணியிருக்காங்க. 2026லையும் அதைத்தான் பண்ண போகிறாங்க. மக்கள் மீண்டும் பலியாக போகிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.